Yes, how are you all? I hope you guys are still going to stay positive. So, topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எப்போ இந்த நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன், எப்போ இந்த நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு சில ஒரு ப்ராப்ளம், ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் எது இருந்தாலும் சரி, எப்போ அந்த விஷயம் வந்து ஒரு எண்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ், ஸோ May 21st May 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்காக இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ எல்லாத்துக்குமே ஆஃபர் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எதிர வாட்ஸ்அப் நான் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் ரீட்டர் இந்த வீடியோட ஸ்கிரீன்ல நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க போய் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கைஸ், ஸோ கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ண நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ரீடிங் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ ப்ராப்ளம் தான். கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் மட்டும் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். பட் அந்த எல்லா ப்ராப்ளமோட விஷயத்த நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது அதில் இன்னொரு ஒரு விஷயமே வந்து ஒரு மிராக்கிளாக எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பொதுவாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து பார்க்கறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் என்ன உங்களோட பர்சன் யாராவது வந்து ஒரு ஹீலரா, இந்த இப்போ என்ன மாதிரி ஸோ ஒரு அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு ஹீலிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து பண்ணலாம். இல்லை உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கும். உங்களுக்குன்னு யாராவது ஒரு கைட்ஸ் யாராவது வந்து இருந்திருப்பாங்க, ஹையர் அஃபிஷியல் ஒரு கைட்ஸ் யாராவது வந்து கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அதாவது என்னன்னா, லைக் சில பேருக்கு நான் இங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களை வந்து காப்பாத்திருக்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனா வந்து இருந்திருப்பாங்க சில பேருக்கு. ஏன்னா இதுல வந்து 2 கேட்டகரி நான் வந்து பாக்குறேன். ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு பர்சன், யாராவது ஒரு பர்சன் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆனா அவங்களோட உறவு என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஒரு ஹெல்ப்போ, ஒரு சப்போர்ட்டோ, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் வந்து கைட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட லைஃப்ல எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், அது ஒரு லைக் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துல நீங்க வந்து முடிவெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு முடிவுகளுக்கு ஒரு ஒப்பீனியன் நீங்க கேட்டாலும் அது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க சொல்றது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில வந்து ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வியூவர்ஸ் சில பேருக்கு வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்படி ஏதாவது உங்களோட வாழ்க்கையில ஒரு பர்சன் ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க கேட்கறது எல்லாமே வந்து ஒரு கரெக்டா வந்து இருந்திருக்கும். சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில யாருமே வந்து கிடையாது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பிளெஸிங்கா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ கடவுளோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அவங்களோட ஒரு சப்போர்ட் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் நீங்க வந்து முடிவெடுக்க நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ட்ரீம்ஸ் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சைன் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு டிவைனோட கைடன்ஸ், ஒரு டிவைனோட சைன் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஃபோர்ஸஸோட ஹெல்ப் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களோட லைஃப் நீங்க வந்து அது த்ரூ நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ பொதுவா இந்த பர்சனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன, சில பேருக்கு வந்து இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கும். சில பேருக்கு இது வந்து ஒரு ஆன்லைன் லவ்வா கூட வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நோ கான்டெக்ட்லயே தான் இருந்திருப்பீங்க. ரைட்? ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே அங்கே வந்து இருந்திருக்காது. சில நேரத்தில் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு சிக்னல் வந்து கொடுத்துருக்க மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தோணிருக்கும். இன்னுமே உங்களை வந்து அவங்க விரும்புகிற மாதிரியும், இன்னுமே உங்களை வந்து மிஸ் பண்ணுற மாதிரியும் ஏதாவது ஒரு சில ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுறது, உங்களை ரீசன்ட் டேஸில் ஏதாவது உங்களை வந்து ஃபாலோ ஏதாவது பண்ணியிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களோட ப்ரொஃபைல்ஸில், உங்களோட சோஷியல் மீடியாஸில் ரீசெண்டாக ஒரு 1 or 2 months பிஃபோர், இல்லை ஒரு 3 months பிஃபோர் அவங்க உங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரியே இவங்களோட பிஹேவியர் எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிற சில விதங்களை வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சோ அவங்க என்னமோ உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களை தேடி வராங்களோ, இந்த உறவு மறுபடியும் வந்து க்ரோ ஆகுதோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அங்க என்ன அப்படின்னா, அதே மாதிரிதான் கொஞ்சம் மைண்ட் கேம் பிளே பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி இப்ப உங்களோட சோசியல் மீடியாஸ்ல வந்து இப்ப உங்களை ஃபாலோ பண்றாங்க, இல்ல அவங்களை அன்பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது, அவங்களோட டிபி எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கு. ஓகே, ஏதோ இப்ப அவங்களுக்கு வந்து கோவம் ஏதாவது கம்மியா இருக்கு, இல்ல அவங்க பேசணும்னு விருப்பப்படுறாங்க, அதனால என்னவோ அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு
ஒரு மெசேஜுமே வந்திருக்காது. நீங்களா ஏதாவது பேசணும்னு சொல்லி நீங்க பேசியிருந்தா கூட அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. உங்களோட மெசேஜை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருப்பாங்க. இல்ல உங்க மெசேஜை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை வந்து கொடுக்கும். இவங்களாம் அன்பிளாக் பண்ணிருக்காங்க, இவங்களோட எல்லாமே நமக்கு வந்து தெரியுது, இவங்களாம் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஆனாலும் ஏன் இப்போ வந்து பேச மாட்டேன்றாங்க, என்னதான் இவங்க எதிர்பார்க்கறாங்க, என்னதான் இவங்க பண்ண எதிர்பார்க்கறாங்க, ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சோ உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் வந்து இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு சில கோவமே இதனால வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ ஏன்னா இங்க உங்களோட கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து எதுவுமே அவ்வளவு ஈஸியா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. சில பேருக்கு என்ன அப்படின்னா உங்களோட பர்சன் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு அதர் ஆப்ஷன்ஸ், ஏதாவது தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். சோ அப்ப தேர்ட் பர்சன் நம்பி வந்து போனாலும் சரி, இல்ல பொதுவாவே அவங்க வந்து உங்ககிட்ட தேர்ட் பர்சனை விடுங்க, ஏதாவது ஒரு காரணத்தை வந்து காமிச்சிட்டு இதனாலதான் நான் வந்து இப்போதைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு காரணம் உங்ககிட்ட வந்து பாஸ்ட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியை பத்தி பேசியிருக்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல அவங்களோட வேலையை பத்தி பேசியிருக்கலாம், அவங்களோட எஜுகேஷனை பத்தி பேசியிருக்கலாம், எதுனாலும் அவங்க வந்து பேசியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க கண்டிப்பா. அது எந்த ஒரு காரணமா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாவே இல்லை. அவங்க எதை தேடி வந்து போகணும்னு நினைச்சாங்களோ அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து தேடி அதுல நம்ம வந்து அதை நம்ம செய்வோம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு தாட் அவங்க பாஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயத்துல அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்காது. அவங்க எதை தேடி போகணும்னு நினைச்சாங்களோ அதுல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். சோ இப்ப வந்து என்னன்னா அவங்க ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட வந்து விலகி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு, அவங்க இப்ப கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன மனநிலை இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எதுவுமே பேசல இல்லையா? எதுவுமே பேசல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அவங்களோட ஃபேமிலி பத்தி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அது அவங்க கூடயும் நீங்க அப்படி ஒன்றும் டச்சா எதுவுமே இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி யார்கிட்டயும் நீங்க வந்து பேசியிருக்கவும் மாட்டீங்க வியூவர்ஸ். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த பர்சன் வந்து என்ன நிலைமையில ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ரீடிங்ல அந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வரேன். எந்த ஒரு காரணத்தை தேடி இல்ல எந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து விலகி போயிருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த 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 காரியம் அவங்களுக்கு வந்து நடக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னா இப்ப அது ஜீரோ ஆயிடுச்சு. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லயே அவங்க வந்து விலகி வந்து போயிட்டாங்க. ஸோ அப்ப அவங்க சுத்தி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பேட்டர்ன் தான் நடக்குது. அதாவது அவங்க என்ன தேடி வந்து போனாலும் அந்த இடத்துல அங்க வந்து ஒரு பிரச்சனை, அது ஒரு ஜீரோவா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்ப அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஜஸ்டிஸ் இல்லாம நடந்துக்கிட்டாங்க இல்லையா? உங்களுக்குன்னு அந்த ஒரு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ப்ராடி கொடுக்கறதா இருக்கட்டும், அதை அவங்க வந்து செய்யல. இங்க வந்து என்ன அப்படின்னா சோ உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி எய்தர் உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களோட சர்க்கிள்ல நான் சொல்றேன் அவங்ககிட்ட நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது கேட்டிருப்பீங்க, இல்ல இதை பத்தி ஏதாவது ஒரு கைடன்ஸ் ஏதாவது கேட்டிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில வந்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, ரிலேஷன்ஷிப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கைடன்ஸ் ஏதாவது கேட்டிருப்பீங்க. சோ அந்த அவங்க வந்து உங்களோட லைஃபை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ உங்களோட லைஃபா இருக்கட்டும், உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட வேலையா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், சோ அதை தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப நீங்க வந்து அவ்வளவு கஷ்டம் மன கஷ்டம் வந்து இருந்தாலும் சரி, பல பல விஷயங்கள்லாம் உங்களோட மனசு வந்து எப்படின்னா போராடிட்டு இருந்திருந்தாலும் சரி, நீங்க என்னன்னா சரி நம்ம இப்போதைக்கு இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கட்டத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு உங்க மனசுல ஒரு வேதனை இருந்திருக்கும். அந்த டிசிஷன் உங்களுக்கு எடுக்க பிடிச்சிருக்காது. பட் இருந்தாலும் நீங்க அந்த சூழ்நிலை அப்படி தள்ளப்படுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன அப்படின்னா ஓகே நம்ம இப்ப நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கலாம், நமக்கு பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இதே மாதிரி ஒரு மனநிலைமையில நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது, ஒரு நரக வாழ்க்கையா தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃபை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்ரி டைம் அந்த லைஃபோட ஸ்டைல் எல்லாமே வந்து பாக்குறப்போ ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா தான் கண்டிப்பா வந்து இருக்கு. அதாவது அகெயின் அதே மாதிரி தான் ஒரு நடுக்காட்டுல விட்டுட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். டே அண்ட் நைட் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு டே அண்ட் நைட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கோட தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு அப்செட்டோட எனர்ஜியால தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ராத்திரி பகலும் வந்து பாக்குறப்போ ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து இருந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் மனசுல ஒரு கஷ்டம், மனசுல ஒரு அழுத்தம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் வந்து இருந்திருக்கும். ஸோ சில பேருக்கு
வந்து என்ன அப்படின்னா லைக் இப்போ உங்க பர்சன் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அவங்கள பத்தின நினைப்புகள் வந்து இருக்குதான் செய்யும். சில பேர் வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நீங்க இப்ப வெளியில போய் இப்ப ராத்திரி இடத்துல இப்ப நீங்க வெளியில போய் உட்காடுறீங்க அப்படின்னா, சோ அந்த மூணே நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த நிலவே நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பர்சனோட தாட் உங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டே வந்து இருந்திருக்கும். சோ அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து ஹீல் ஆகி வெளியில வரணும்னு நீங்க நினைச்சாலும் திருப்பி திருப்பி அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவை பத்தின நினப்பு தான் உங்களோட மனசுல ரொம்ப அதிகமா வந்து இருந்திருக்கும். ஸோ அகெயின் உங்களோட எனர்ஜியை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு எனர்ஜியா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்க, உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட மன நிம்மதி வந்து கெட்டு போயிருக்கலாம். ஸோ அது எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கீங்க அப்படின்றது உங்களோட கார்ட்ஸை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து தெரியுது. ஸோ அடுத்து இப்போ இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கிறது அது உங்களுக்கும் கிளியரா தெரியுது, உங்களோட பர்சனுக்கும் வந்து கிளியரா தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் உங்களை வந்து ஸ்பை பண்ணுவாங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த பர்சன் வந்து பார்ப்பாங்க. சைலண்டாவே இந்த பர்சன் வந்து வாட்ச் பண்ணுவாங்க, சைலண்டாவே வந்து பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு என்ன தப்பு அவங்க பண்ண தப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த முகத்தோட உங்ககிட்ட வந்து எப்படி பேசுறது, என்ன சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறது, என்ன சொல்லி பழையபடி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரிப்படுத்துறதுன்றது அவங்களுக்கு தெரியல, பதில் தெரியல இந்த பர்சனுக்கு. அதனால என்னவோ எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்களா போய் பேசினா கூட அவங்களுக்கு என்னன்னா, என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்துவேன், என்ன சொல்லி நான் பேசுவேன், என்ன சொல்லி நான் வந்து பேச முடியும், இங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா தெரியுது. அவங்க தரப்புல இருந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கோம் கிளியரா தெரியுது. சோ அதனால அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்களா வந்து பேசினா கூட மனசுல உறுத்துது இல்லையா, அவங்க பண்ண தப்பு உறுத்துது இல்லையா, அதனால அவங்களுக்கு அது வந்து எப்படி எப்படி கொண்டு போறதுன்றது அவங்களுக்கு தெரியல. சோ அதனாலதான் அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. சோ அதாவது என்னன்னா, உங்ககிட்ட வந்து பேசணும், இந்த ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, அதனாலதான் அவங்களை தேடி வந்திருக்காங்க. உங்களை வந்து ஃபாலோ பண்ணிருக்கதா இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்கன்றத வாட்ச் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பண்றாங்க. உங்களை அன்பிளாக் பண்றது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல லவ் இருக்கு, கேர் இருக்கு, அதனாலதான் வந்திருக்காங்க. பட் இதை கொண்டு போக தெரியலங்கிறனாலதான் ஸ்டில் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபம்பிள் ஆறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது என்ன, தடுமாறுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்க வந்து இந்த பர்சன் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 2 monthsோ ஒரு 3 monthsோ இல்ல ஒரு 1 month டைம் பீரியடா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. A to Z எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, சோ உங்களை ஃபாலோ பண்ணி வரலாம். ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா ரீசெண்டா வந்து என்னன்னா, நீங்க அந்த பர்சனை வந்து நீங்க எங்கேயா மீட் பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, ஆனா நீங்க பேசியிருக்க மாட்டீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இந்த பர்சன் ஃபாலோ பண்ணதான் வந்து செய்யறாங்க. ஆனா அது எப்படி உங்களுக்கு தோணும்னா, ரேண்டமா ஏதோ வந்திருக்காங்க, அவங்க ஏதோ சம்மந்தமே இல்லாம இந்த பிளேஸ்க்கு ரேண்டமா வந்திருக்காங்க, யதார்த்தமா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காமிச்சுக்கலாம். சோ உங்கள்கிட்ட அவங்க அப்படிதான் வந்து காமிச்சிருப்பாங்க. யதார்த்தமா அவங்க அந்த இடத்துக்கு வந்த மாதிரியும், அவங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரியும், சோ அந்த மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணிருக்கலாம். சோ இது எல்லாமே அவங்களோட ஒரு இந்த மாதிரி எப்படி சொல்லுது, லைக் அவங்க உங்களை பேசணும் பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை தான். பட் அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியலங்கிறனால என்னவோ அந்த பர்சன் இப்படி தடுமாறுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம வந்து எப்போ மாறும், ஃபைனலா இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எப்போ எடுப்பாங்க, என்ன ஆக்ஷன்ஸ் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா வந்து உங்களோட பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு ஒரு சில தைரியம் வர மாட்டேங்குது. இவங்களை நீங்க விட்டீங்கன்னா ஒரு 1 monthக்குள்ளேயே இவங்க ஏதாவது உங்ககிட்ட பேச வருவாங்க, இவங்களாவே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா நான் இன்னமும் அதே தான் நான் சொல்லுவேன். உங்க பர்சன் வந்து என்னன்னா பயம் இருக்கு உங்க பர்சனுக்கு. அதனால என்னவோ அவங்கனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஸ்ட்ராங்கா இவங்க தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன்றாங்க. ஈவன் தான் அவங்க ஒரு மேல் பர்சனா இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரொம்ப பெரிய தைரியசாலியாகவும், ரொம்ப பெரிய பர்சனாகவும், ரொம்ப உங்களை டாமினேட் பண்ற மாதிரி, ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் கொஞ்சம் அடங்கி போற மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு 1 month டைம்குள்ள இவங்க திருப்பி வந்து பேசலாம். இல்ல ஒரு செகண்ட் மந்த் ஆஃப் டைம்ல கூட இவங்க வந்து 2வது மாசத்துல இவங்க ஏதாவது வந்து பேசலாம். இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்களோ அதுல இருந்து ஒரு செகண்ட் மந்த் டைம்ல கூட இவங்க அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா அகெயின் ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த பர்சனோட விஷயம் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் அவங்க ஒரு ஒரு பயத்திலே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சில கிளாரிட்டி இல்லாம ஒரு பயத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அதனால என்னவோ இவங்க திருப்பி வந்து பேசினாலும் ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து தோணும். மத்தபடி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
இந்த கனெக்ஷன்ஸோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் வந்து மாறும். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, லைக் அந்த ஒரு growth-ஆ இருக்கட்டும். ஸோ அது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த பர்சன் எப்போ ஸ்ட்ராங்கா மாறுறாங்களோ அப்பதான் எல்லாமே மாறும் இங்க. அப்பதான் ஒரு கேமே இங்க வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா இவங்க இருக்க இந்த நிலைமை எல்லாமே வந்து பாக்குறப்போ ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப எதுவும் எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் தான் சொல்லுவேன், அவங்களுக்கும் ஒரு சில வலியும் வேதனை வந்து இருக்கதான் செய்யுது. நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி அவங்க இப்போதைக்கு அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பாக்குறப்ப அவங்களும் தான் ஒரு சில விஷயத்துல வந்து கஷ்டப்பட தான் வந்து செய்யறாங்க. ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, பொதுவாகவும் சரி, அவங்களோட வாழ்க்கையில எதுனாலும் சரி. ஓகேங்களா? அவங்க ஒரு சில விதத்துல வந்து கஷ்டப்பட தான் வந்து செய்யறாங்க. இந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸா சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம், உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களாவே வந்து பேசட்டும். நீங்களா எதுவும் போய் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவங்களாவே வந்து பேசட்டும். ஒரு சில ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுங்க. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பீங்க, நிறைய டைம் எடுத்திருப்பீங்க. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் முடிஞ்செல்லாம் ஒன்றும் போகல. திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சொல்றது, தொடர்தான் போகுது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது. கொஞ்சம் டைம் நீங்க உங்களுக்காக வந்து கொடுங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட திருப்பி வந்து பேசுறாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாவே எடுத்துட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்க அவ்வளவு இன்னும் ஹார்ஷா ரூடா பிஹேவ் பண்ற பர்சன் மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பொறுமையா நிதானமா எதா இருந்தாலும் ஒரு பொறுமையா பேசி ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன் மாதிரி தான் நீங்க வந்து தெரியுறீங்க. ஸோ அதே மாதிரியே அந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போங்க. பிளஸ் உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லைக் நீங்களே ஒரு ஹீலரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இல்ல அப்படின்னா உங்களோட நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க யார பர்டிகுலர் ஒரு பர்சனை நீங்க வந்து கைடன்ஸ் நீங்க வந்து கேட்குறீங்க, அவங்ககிட்ட நீங்க வந்து கைடன்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்கிள்ல. இல்ல அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு டிவைனோட சைட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சிக்னல் நீங்க ஏதாவது கேட்குறீங்க, ஒரு சைன் நீங்க ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கூட அது த்ரூ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். இல்ல நீங்க டேரோவை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணாலுமே நீங்க அந்த கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? சோ உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு கைடன்ஸோட இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்கும். எப்படி சொல்றாங்களோ அதுபடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறது இங்க ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களோட லைஃப்ல. சோ நீங்களுமே வந்து இங்க ஓகே தான். பட் எனிவேஸ் இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில குழப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு கைடன்ஸோட எடுத்துட்டு போறது என்ன பண்ணா பெட்டரா இருக்கும், எப்படி செஞ்சா பெட்டரா இருக்கும், எப்படி பேசினா கரெக்டா போகும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் விடும். ஸோ ஓவரால் நீங்க வந்து நோ கான்டாக்ட் வந்து இனிமே நோ கான்டாக்டா இருக்க போறது கிடையாது. மேக்ஸிமம் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா இங்க வந்துடும். கம்யூனிகேஷனோட டைம் டியூரேஷனுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஃபர்தரா இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போறது, எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றத நீங்க ஒரு கைடன்ஸ் த்ரூ நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, சோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆஃபர் ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா May 21st இருந்து May 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடென்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 ஃபேமிலி. சோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. சோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். சோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. சோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். சோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். சோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, சோ எனி கைண்ட் ஆஃப் லைக் when comes to ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.